ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமேசான் செல்லர் அக்கௌண்ட்ல உங்க ட்ரேட் மார்க்கை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, அதாவது உங்க அமேசான் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம கூகுள் போய்க்கலாம். ஸோ இப்போ கூகுள் வந்துட்டு அமேசான் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. பாருங்க, அமேசான் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்தியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சைன்இன் இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வெல்கம் டு பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்துருச்சு. ரிவ்யூ டேர்ம் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் வரும். கீழே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் என்னோட ஜிமெயில் ஐடி, அதாவது அமேசானில் என்ன கொடுத்துருக்கணும், அஃபீஷியலாக என்ன ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கணும், அந்த குரோமில் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து என்கிட்ட ஓடிபி கேட்கல. ஸோ டேரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் வேறு ஏதாவது, அதாவது உங்கள் ஜிமெயில் ஐடி இல்லாமல் வேறு ஏதாவது குரோமில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகணும். அதுக்கப்புறம் ஓடிபி கேட்கும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு தான் உள்ளே வர முடியும். ஸோ ஆல்ரெடி நான் அமேசான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி அமேசான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஜிமெயில் ஐடியில் தான் இதையும் நான் ஓப்பன் பண்ணேன். அதனால் வந்து எங்கிட்ட ஓடிபியோ இல்லை பாஸ்வேர்டோ எதுவுமே கேட்கல. ஸோ உங்களுக்கு ஓடிபி பாஸ்வேர்டு கிடச்சினா நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா யுவர் பிராண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதில் என்ரோல் நியூ பிராண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா என்ரோல் யுவர் பிராண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிராண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் யுவர் பிராண்ட் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட பிராண்ட் நேமை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து செலக்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ்னு கேட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ப்ளீஸ் என்டர் த ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் ட்ரேட்மார்க் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்கள் ட்ரேட்மார்க் நம்பரை டைப் பண்ணோன்னா வெரிஃபைடு அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ட்ரேட்மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து செலக்ட் த ட்ரேட்மார்க் டைப் கேட்டிருக்காங்க. அதாவது வேர்டு மார்க்கா இல்லாட்டி டிவைஸ் மார்க்கா. வேர்டு மார்க் அப்படிங்கிறது லெட்டர் மட்டும் இருக்கும். டிவைஸ் மார்க் அப்படின்னா லோகோ வித் லெட்டரோட இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட லோகோவை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வேர்டு மார்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ வேர்டு மார்க் கொடுத்துடலாம். ஸோ கீழே வந்தீங்கன்னா ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். ஸோ தேவையில்லை, விட்டுருங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ப்ராடக்ட் இமேஜ், அதாவது ப்ராடக்ட் இமேஜை ராவாக எடுத்துக்கோங்க, எந்த எடிட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரில் உங்கள் ப்ராடக்ட்டை வச்சு அதுக்குள்ளே உங்கள் ப்ரைவேட் லெவலில் வச்சு ஒரு ராவாக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எந்த எடிட்டிங்கும் பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு டேபிளில் வச்சு நீங்கள் ராவாக ஒரு ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அப்லோட் கொடுத்துடலாம். ஸோ உங்கள் ப்ராடக்ட் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் செல்லிங் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அதில் வந்து செல்லர் வெண்டார் நெய்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் செல்லரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே மெர்ச்சன்ட் டோக்கன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. மெர்ச்சன்ட் டோக்கன் நம்பராக என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ அமேசான் செல்லர் சென்டர் வந்துட்டு செட்டிங் போனீங்க அப்படின்னா அக்கௌண்ட் இன்ஃபோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யுவர் மெர்ச்சன்ட் டோக்கன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் நம்பர் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரும் அந்த நம்பரும் கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா, ஸோ அப்படி கீழே வந்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ரொவைட் த கேட்டகரி விச் பெஸ்ட் டெஸ்கிரிப் யுவர் பிராண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் கேட்டகரி டைப் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கேட்டகரி இதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கிராசரி அண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபுட்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்டகரி வருமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெஸ்கிரிப்ஷன் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இதில் ரெண்டுலேயும் நோ கொடுத்துருங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் நோ தான் வரும். ஸோ நோ கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அண்டர் ரிவ்யூவில் இருக்கும். ஸோ ஒன் டே வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் ஏஜென்ட் மூலமாக நீங்கள் இதை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஏஜென்ட்டுக்கு ஒரு மெயில் போகும், அதில் ஒரு ஓடிபி இருக்கும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் உங்கள் ஏஜென்ட்டை கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்கி இதில் அண்டர் ரிவ்யூவில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இப்போ நம்ம அமேசான் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உள்ளே கிளிக் பண்ணி சைன்இன் கொடுத்துருங்க. ஸோ இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் ரிவ்யூவில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஓடிபியை நீங்கள் இதில் கேஷ் லாக்கில் ரிப்ளை கொடுத்து நீங்கள் அந்த ஓடிபியை நீங்கள் இதில் கொடுத்தா மட்டும்தான் ரெஜிஸ்டரை ஓகே பண்ணுவாங்க. ஸோ இதில் கேஷ் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கேஷ் லாக்கை நீங்கள் வியூ கொடுத்து அதில் ரிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் அந்த பாக்ஸில் ஓடிபியை டைப் பண்ணி நீங்கள் சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும், பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ப்ராடக்டை லிஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது உங்கள் பிராண்ட் நேமில் ப்ரைவேட் லேபிளில் நீங்கள் ப்ராடக்டை லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அமேசானில் லிஸ்டிங் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். ஜிடிஐஎன் எக்ஸம்ஷன் வாங்கி நம்ம லிஸ்டிங் பண்ணுவோம். அதில் வந்து ஜென்ரிக்னு நான் கொடுத்துருப்பேன். அதில் வந்து உங்கள் பிராண்ட் நேமை கொடுத்து நீங்கள்
அதே மாதிரி லிஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். தேங்க்ஸ்.